வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறது அப்படிங்கிறது பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் சிம்லை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ஸோட அளவும் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 உருளைக்கிழங்கை எடுத்து வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் வந்து வீடியோவில் காட்டல. ஓகே, இப்போ நம்ம வந்து குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட நம்ம அந்த பட்டை, சோம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஐட்டத்தையெல்லாம் இதில் நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துறோம். சேர்த்துக்கு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் மட்டன் மசாலா வந்து இதில் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா அந்த எண்ணெயிலே லைட்டாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி, தேங்காய், இஞ்சி, பூண்டு சேர்த்து அதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதையும் நம்ம அந்த எண்ணெயோடு சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இது ஒரு கொதி வந்ததுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா. ஓகே, குருமா வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான குருமா வந்து ரெடி. இதை வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.